உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல விஜயும் சீமானும் இணைந்தால் திமுக அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு விலாவரியாக பேசியிருக்காரு. இது குறித்து ரொம்ப சுருக்கமான விளக்கங்களை தான் இந்த நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சவுக்கு சங்கரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் திமுகவால் பாதிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் இவரும் ஒருத்தர் அப்படின்னு திமுக கட்சியை குறித்து விமர்சிச்சாலே அவங்க சிறையில தள்ளி நிறைய கொடுமைகளை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமான சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகியான முத்துப்பாண்டி, இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியால பாதிக்கப்பட்டவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லோருமே இணைக்கிறது எது அப்படின்னா சீமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப சவுக்கு சங்கர் சீமான பல இடங்கள்ல ரொம்பவே அவதூறாக விமர்சிச்சிருக்காரு. ஆனாலுமே திமுக கட்சி செய்தது தவறு அப்படின்னும் அவர் என்ன கூட தான் பெரிதளவில் விமர்சிச்சிருக்காரு. ஆனா அந்த விமர்சனங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து பதில் மட்டும் தான் போகணுமே தவிர அவர் மேல இருக்க வெறுப்பு திணிக்க கூடாது. இது ரொம்பவே சர்வாதிகாரத்தனம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே சீமானை குறித்து பல இடங்கள்ல ரொம்ப அவதூறாக விமர்சிச்சிருந்தாலும் அது அவருடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னும் அதுல நம்ம தலையிடவே கூடாது அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையான அரசியலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்த பிறகுதான் சவுக்கு சங்கர் சீமான் இந்த அளவுக்கு நல்லவரா அப்படின்னும், அதற்கு பிறகு இந்த கருத்து சுதந்திரத்தை இந்த அளவுக்கு சீமான் மதிக்கிறாரா அப்படின்றத உணர்ந்து சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா சீமானுடைய வீட்டிற்கே சென்று சால்வை போத்தி அதற்கு பிறகு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு அவங்களுக்கு உண்டான நட்பு அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களை விமர்சிச்சாலுமே முன்பு இல்லாத அளவுக்கு சீமானிடம் ஒரு மரியாதையோட சவுக்கு சங்கர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிளாம்பாக்கத்துல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும், இந்த ஊழல் பட்டியலையே இன்னும் கொஞ்ச நாள் நான் வெளியிடுவேன், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த ஊழல் பட்டியல் அப்படின்றது ஸ்டாலினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. இதற்கு இடையில தான் ஒருவேளை இந்த விஷயம் வெளிவந்து இந்த ஆட்சி கவுந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நெறியாளர் பார்த்தீங்கன்னா சவுக்கிடம் கேட்டிருந்தாரு. இதற்கு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சற்றும் எதிர்பாராத ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சீமானும் கட்சி ஆரம்பிக்க போற விஜயும் இணைந்து 2026 தேர்தலில் நின்றுட்டாங்க அப்படின்னா நீங்களே அந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட யாருக்கும் தெரியாம அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ரொம்பவே ரகசியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் போட்டு உடைச்சிருக்காரு. இந்த விஷயம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி 26 தேர்தல் நடந்துட்டா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.